பயப்படி மாணவனையாச்சும் பொட்டை எடுங்க. அதுக்காக சாமி கும்பிடலாம் சொல்ல. அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும், மனிதனுக்கு மனிதன் இடையே காட்டுகின்ற இறக்க உணர்விலே தான் கடவுள் இருக்கிறார் என்று சொன்னாலும், கள்ளமில்லாத உள்ளம் அதுதான் கடவுளின் இல்லம் என்று சொன்னாலும், அண்ணா சொன்னதை போல ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணலாம் என்று சொன்னாலும், அப்படிப்பட்ட கடவுள் மீது நமக்கு ஒன்றும் கோவம் இல்லை. வச்சிங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஆனால் நீங்களும் பொட்டு வச்சு சங்கியும் பொட்டு வச்சு நீங்களும் கயிறு கட்டி சங்கியும் கயிறு கட்டினா எவன் சங்கி எவன் ஆண் கிட்ட. எனவே தான் சொல்றேன், சாமி கும்பிடுங்க. உங்களோட தாயாருக்கோ அப்பாவும் புகுது வச்சுதான் வச்சிங்க. எல்லாம் குடிச்சிருங்க, சாப்பிட்டு வச்சிருங்க. திமுக வேட்டை கட்ட உட்பட அழைச்சி முடியும். தமிழகத்தினுடைய ஒரு மூத்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர் நேற்றைய தினம் மிக மிக மோசமான அளவில் நம்முடைய இந்து மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார். திமுக காரங்க கரவேட்டி கட்டினா குங்குமத்தை எடுத்துடணும், நெற்றியில் பொட்டு வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். நெற்றியில் பொட்டு என்பது, குங்குமம் என்பது, திலகம் என்பது ஒவ்வொரு மத நம்பிக்கை அடிப்படையில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ இந்து மதங்களுடைய நம்பிக்கைகளை நீங்கள் தாக்குகிறீர்கள், விமர்சனம் செய்கிறீர்கள் என்று சொன்னால், ஆராசா அவர்களே, உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இஸ்லாமியர்கள் தங்களுடைய குல்லா அணிகிறாங்க, அது குறித்து உங்களால் பேசிட்டு உங்களால் இருக்க முடியுமா? உங்களை சும்மா இருக்க விட்டுருவாங்களா? அதே மாதிரி கிறிஸ்தவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் இனிமேல் சிலுவை அணியக்கூடாது என்று உங்களால் சொல்ல முடியுமா? இஸ்லாமியர்கள் குல்லா போடக்கூடாது என்று சொல்ல முடியுமா? அதே போல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மாணவர் அணியினர் இனிமேல் பொட்டு வைக்கக்கூடாதுன்றார். இந்த மாணவர் அணியில் போய் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்ன ஆராசா அவர்களே, உங்களிடம் ஒரு கேள்வி. மகளிர் அணிக்கிட்ட உங்களால் சொல்ல முடியுமா? திமுகவுடைய மகளிர் அணி கூட்டத்தில் மகளிர் அணியினர் இனிமேல் மகளிர்கள் யாரும், திமுகவுடைய பெண்கள் யாரும் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் எந்த அளவிற்கு ஒரு மோசமான விஷயமாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது மத நம்பிக்கைகளை தாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே போல் என்ன சொல்கிறாருன்னா, சங்கிகள்லாம் பொட்டு வைக்கிறாங்க, திமுக காரங்களும் பொட்டு வைக்கிறாங்க. சங்கிகள்லாம் கையில் கயிறு கட்டிக்கிறாங்க, திமுக காரங்களுக்கு அதாவது வித்தியாசம் வேணுன்றார். எங்களுக்கு ஒரு வித்தியாசம் வேணும், சங்கிகை செய்கிறத திமுக காரங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சங்கிகள் எல்லாம் வாய் வழியாக தான் சாப்பிட்றாங்க. இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சமாவது மானம், ரோஷம், பொறுப்பு, உணர்வு இதெல்லாம் இருந்தால் ஆராசா இனிமேலாவது இந்து கடவுள்களை, இந்து மத நம்பிக்கைகளை இழிவுபடுத்தாமல் இருக்க வேண்டும்.